ஹாய் கைஸ், பாம்பன் பிரிட்ஜ் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க, ராமேஸ்வரத்துலேருந்து எந்தெந்த புது ட்ரெயின்ஸ்லாம் வரப்போகுது, அப்புறம் திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு, அடுத்து திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி எலக்ட்ரிக் லோக்கோ ஹை ஸ்பீட் ட்ரையல், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ பாம்பன் பிரிட்ஜ் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா April 6, 2025 சண்டே அன்னைக்கு தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. April 6 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வர போகிறாரு. நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வந்து எப்படி பாம்பன் பிரிட்ஜை இன்னாகுரேட் பண்ண போகிறாங்கன்னா, பாம்பன் ரோடு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே பிரதமர் மோடி அவர்கள் வந்து நின்று ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புற அந்த இன்னாகுரேஷன் ஸ்பெஷல் ட்ரெயின் பாம்பன் பிரிட்ஜுக்குள்ளே அரைவ் ஆகும்போது இந்திய தேசிய கொடியை அசைச்சு இந்த நியூ ட்ரெயின் சர்வீஸை தொடங்கி வைக்க போகிறாரு. பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகுரேஷனுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து வரப்போகிற நியூ ட்ரெயின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வேறு யார், நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கு தான். ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து 3வது புது ரூட்டில் சென்னையை கனெக்ட் பண்ண போகுது. முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயின் தான் இப்போ பெர்மனன்ட் டெய்லி ட்ரெயினாக வந்துருச்சு. வர்ற April 6 அன்னையிலேருந்து அந்த ட்ரெயின் பெர்மனன்ட் டெய்லி ட்ரெயினாக ரன் ஆக போகுது. இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் 16 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஈசிஆர் லைன்லேருந்து சென்னை போகிறதுக்கு இப்போ வரப்போகுது. 16 வருஷமாக காரைக்குடி டு திருவாரூர் லைனில் எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் ஓடலை. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது 2025. அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து நியூவாக வரப்போகிற 2வது ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். அது எந்த ட்ரெயின்னா மதுரை டு திருவனந்தபுரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். அந்த ட்ரெயினை ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெயினுக்கு முன்னாடியே அப்ரூவல் வந்துடுச்சு. பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகுரேஷனுக்காக தான் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகுரேஷனுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் சீக்கிரமாகவே வரப்போகுது ராமேஸ்வரம் வரைக்கும். இந்த 2 ட்ரெயின்ஸில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயின் தான் ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகுரேஷன் டேலேருந்தே நியூ ட்ரெயினாக ரன் ஆக போகுது. அடுத்து ராமேஸ்வரம் டு தாம்பரம், தாம்பரம் டு ராமேஸ்வரம், இந்த புதுசாக வரப்போகிற அந்த ட்ரெயினோட ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா, தாம்பரம் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணாங்களா கைஸ், அந்த ட்ரெயினோட ஓல்டு ஷெட்யூல் ஃபஸ்ட்டு இன்னாகுரேட் பண்ணும்போது ரன் பண்ண ஷெட்யூலில் தான் ரன் பண்ண போகிறாங்க. அந்த ஷெட்யூல் படி ராமநாதபுரத்துலேருந்து சாயந்தரம் 3:30க்கு இந்த ட்ரெயினை எடுப்பாங்க. காலையில் 3:30க்கு தாம்பரம் போய் ரீச் ஆயிரும். தாம்பரம் டு ராமநாதபுரம் வந்து ஈவினிங் 5 மணிக்கு எடுப்பாங்க தாம்பரத்துலேருந்து. அடுத்த நாள் காலையில் 5:15க்கு ராமநாதபுரம் போய் ரீச் ஆயிரும். இந்த ஷெட்யூல் அப்படியே தான் கைஸ் இருக்கும். இதில் இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகுது இல்லையா, ராமநாதபுரத்துலேருந்து ஈவினிங் 3:30க்கு எடுத்தாங்கல்ல, அதை அப்படியே 1 ஹவர் முன்னாடி ஒரு 2:30க்கு எடுக்கலாம், இல்லைன்னா 2:15க்கு எடுக்கலாம். அதே மாதிரி தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் காலையில் 5:15க்கு ராமநாதபுரம் வந்து ரீச் ஆச்சுல்ல, அதுலேருந்து ஒரு 1 ஹவர் எல்லாம் ஸ்லாக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கிட்டோன்னா 6:45லேருந்து 7 மணிக்குள்ளே ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆயிரும். இப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம் இல்லை, இந்த ட்ரெயினுக்கான ஷெட்யூல் வரும்போது தான் தெரியும். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன், இதே மாதிரி கூட வந்தாலும் வரலாம். தாம்பரம் டு ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்தில் 5:15லாம் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு 6:30 வைக்கலாங்க. 6:15 அது வந்து கரெக்டான டைமு. கொஞ்சம் ஸ்லாக் சேர்த்து வச்சாங்கன்னா 6:30க்கு வைக்கலாம். ஈவினிங் 5 மணிக்கு தாம்பரத்தில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6:15, 6:30, 6:45 இதுக்குள்ளே வந்து ராமேஸ்வரம் போய் ரீச் ஆயிரும். இந்த ட்ரெயினுக்கான நியூ ஷெட்யூல் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இப்போ இந்த ட்ரெயினோட ரூட்டை பற்றி பார்க்கலாம். ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூட்டு ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் போய் ரீச் ஆகிறது. இதை தான் கார்ட் லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் வழியாக செங்கல்பட்டு போய் தாம்பரம் போகிறது. இதை தான் மெயின் லைன்னு சொல்லுவாங்க. கார்ட் லைனில் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுது, மெயின் லைனில் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுது. அடுத்து 3வதாக ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம், மானாமதுரை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், பேரளம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் போகிறது. இந்த லைன் தான் கைஸ் நம்ம ஈஸ்ட் டெல்டா லைன்.
இதை கோஸ்டல் லைன்னு சொல்லுவாங்க, ஈசிஆர் லைன்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை ஈசிஆர் லைன் தான். இந்த லைனில் தான் கைஸ் எந்த ட்ரெயினுமே கிடையாது ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரத்துக்கு. ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க, அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த லைனில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயினே இல்லாதனால பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகரேஷன் அன்னைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரத்துக்கு இந்த லைனில் நியூ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் பெர்மனன்ட் டெய்லி ட்ரெயினாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அன்னையிலேருந்தே டெய்லியும் ரன் ஆக போகுது. அன்றைக்கே தாம்பரம் டு ராமேஸ்வரமும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல, அடுத்த நாளாக கூட இருக்கலாம். அடுத்து அகஸ்தியம்பள்ளி டு திருவாரூர் எலக்ட்ரிக் லோகோ ஹை ஸ்பீட் ரயில் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயிலை மார்ச் 26, 2025 இன்றைக்கி தான் கைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அடுத்து நம்ம பேசுவோம். அன்றைக்கி திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி ட்ரெயில் வந்து வேப் 4 இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, வேப் 7 கொடுத்துருந்தாங்க. நம்ம ரூட்டில் வேப் 7 பார்த்துருக்கோமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. அதை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. ட்ரையல் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வேப் 4 இன்ஜினை மட்டும்தான் ரன் பண்ணாங்க திருவாரூர்லேருந்து அகஸ்தியம்பள்ளி வரைக்கும். இன்றைக்கி அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் வேப் 7 இன்ஜினோட ஐசிஎஃப் கோச்சோடு வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ட்ரையல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது. இந்த ரூட்டில் ரன் ஆகிற 2 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி, திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி, இந்த 2 ட்ரெயின்ஸையுமே வேப் 4 இல்லைனா வேப் 7 இன்ஜினோட வச்சு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் டீசல் இன்ஜினை பார்க்கவே முடியாது கைஸ். திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கண்ணா. அடுத்து திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா, இப்போ திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி அது ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. திருத்துறைப்பூண்டிலேருந்து காரைக்குடி வரைக்கும் இன்னும் நான் போய் பார்க்கல. முன்னாடி பார்த்தது தெல்லை விளாகம் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் ஊண்டியிருந்தாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு முத்துப்பேட்டை இல்லைன்னா அதிராம்பட்டினம் கிட்டே வந்திருப்பாங்க. நம்ம இந்த திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸை மார்ச் 29 அன்னைக்கு சாட்டர்டே காலையில் திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஃபுல் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த வாரம் கன்ஃபார்மாக அப்டேட் பார்க்குறோம். நம்ம லாஸ்ட்டாக திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணது February 8 கைஸ். இப்போ மார்ச் 26 ஆகுது. ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸை சூப்பராக பார்க்கலாம். எலக்ட்ரிஃபிகேஷனோடு சேர்த்து பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸையும் பார்க்கலாம் கைஸ். அதிராம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த 3 ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குது. அதிராம்பட்டினத்தில் தான் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பேராவூரணிலையும் அறந்தாங்கிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அதையுமே இதில் ட்ராவல் பண்ணும்போது தான் பார்க்கணும். அதனால் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்டை பார்த்துட்டு அன்றைக்கே வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேங்க கைஸ். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்டை சூப்பராக பார்க்கலாம். தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸோட ஷெட்யூல் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.